ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸை தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோக்கே இருக்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒவ்வொரு டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1, நம்ம உப்புமா செய்யறதுக்காக ரவை பாக்கெட்டை கட் பண்ணும்போது ஃபுல் பாக்கெட்டை நம்ம பயன்படுத்த மாட்டோம். மிச்சத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் ரவை உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். அடுத்தது, இதை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இதை சுருக்கி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சில நேரத்தில் கொஞ்சமாக லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரவை பாக்கெட்டோட கார்னரை நல்லா மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட்டு ஜம் கிளிப் இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவை பாக்கெட்டில் கொஞ்சம் லீக் ஆகாமல் இருக்கும். இதோட பெஸ்ட்டு மெத்தடும் ஒரு மெத்தட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, நம்ம ரவை உப்புமா செய்யும்போது அந்த பாக்கெட்டை லைட்டாக ஓரத்தில் ஹீட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு லீக் ஆகாது. கீழே விழுந்தால் கூட அந்தலேருந்து கொஞ்சம் ரவை கூட உங்களுக்கு லீக் ஆகாது. இந்த 3 மெத்தடில் இதான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இந்த டிப்ஸ் நம்பர் 2 நம்ம புதுசாக டிஃபன் பாக்ஸில் வேறு எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். இந்த ஸ்டிக்கரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும், இல்லைனா அந்த இடம் கருப்பாயிரும். அதுக்கு ஈஸி மெத்தடாக லைட்டாக ஃப்ளேமில் காமிச்சிங்கன்னா அழகாக அந்த ஸ்டிக்கரோட கார்னர் பேத்துட்டு வரும். அதில் இருக்க கம்மு மெல்ட் ஆகி உங்களுக்கு ஸ்டிக்கர் பேத்துட்டு வரும். ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸு எந்த சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் பேத்துட்டு வரும். இல்லைனா அதில் கரைஞ்சி ஒட்டிட்டு கருப்பாயிரும். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டிக்கரை அழகாக பேத்து எடுத்துருங்க. இதிலே இன்னொரு டிப்ஸு, நீங்கள் எந்த சில்வர் பாத்திரம் வாங்கிட்டு வந்தாலும் உடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது வெடிக்கிற பாத்திரமாக இருந்தால் உடனே உங்களுக்கு மறுநாள் வெடிச்சிரும். இல்லைனா அது நல்ல சில்வர் பாத்திரம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்துடலாம். இது நம்ம வீட்டில் நிறைய ஹேர்பின், ஊக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிடக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி அழகாக ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு வேஸ்ட்டு பெல்ட்டு, பசங்க யூஸ் பண்ண ஸ்கூல் பெல்ட்டு தான் இது. இந்த ஸ்கூல் பெல்ட்டை நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம ஹேர்பின்ஸ்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டுடலாம். நம்ம செட்டாக ஊக்கையும் இதே மாதிரி மாட்டி விட்டுடலாம். இது தோடு பாக்கெட்டு, இதையும் நம்ம ஊக்கால் மாட்டி விட்டுடலாம். ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் பசங்களோட ஹெட்பேண்ட்ஸை நம்ம மாட்டி விட்டுடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாதாரணமாக யூஸ் பண்ண ஸ்கூல் பெல்ட்டு தான். அந்த ஸ்கூல் பெல்ட்டை உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஹேங் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆணியில் கூட ஹேங் பண்ணலாம். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 இப்போ என்னன்னு பார்த்துடலாம். இது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது கப்பு. இந்த கப்பில் நான் ஸ்பூனை போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்காக இதை சாதாரணமாக கரண்ட் செல்லோட்டை போட்டு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் அப்படியே நம்ம ஸ்போக் ஸ்பூனும் சாதாரண ஸ்பூனும் போட்டால் கலந்துரும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஒரு கரண்ட் செல்லோட்டேப்பால் 2 பக்கமும் நான் ஒட்டிட்டேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு இதில் 2 பார்ட்டிஷன் நமக்கு கிடச்சிரும். அதனால் ஒரு பக்கம் ஃபோக் ஸ்பூனையும் ஒரு பக்கம் ஆர்டினரி ஸ்பூனையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிள்ளைங்களுடைய ஸ்கேல் பென்சிலை கூட இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி வைக்கலாம். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 5. இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க கையில் பேனாவில் கிறுக்கிப்பாங்க, இல்லைனா ஸ்கெட்ச் பென், இங்கு பெனில் கிறுக்கிப்பாங்க. அது கழுவுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு லைட்டாக சானிடைசரை போட்டு பசங்களை விட்டு கையால் நீங்கள் ரப்பன்னு சொன்னிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த இங்கு போயிடும். ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவிடலாம். இதை அதிகமாக சானிடைசர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்கு உங்கள் செவுத்தில் இல்லை ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி இடத்துல பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சானிடைசரை யூஸ் பண்ணி நீங்கள் கழுவி பாருங்கள். சில செவுத்தில் போயிடும், சில இதில் கொஞ்சம் லைட்டாக தான் போகும். அந்த மாதிரி செவுத்தில் திருப்பி நீங்கள் தண்ணி தொட்டு கழுவணும். இப்போ எங்கள் செவுத்தில் ஈஸியாக போயிடுச்சு. முதல்ல துணியால் நல்லா துடைச்சிட்டு திருப்பி கொஞ்சம் சானிடைசர் போட்டு துடைச்சிட்டு தண்ணி தொட்டு துடைச்சிட்டா அந்த இடம் ரொம்ப க்ளீன் ஆயிரும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.